ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தகாத உறவை சண்டையிட்டு பிரித்தல், அதாவது வித்வேசன முறை. சரிங்களா? அஷ்ட கர்மங்களில் வித்வேசன முறை, தகாத உறவை பிரித்தல், அதுவும் சண்டையிட்டு பிரிக்கிற முறையை பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த தகாத உறவை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாக பிரித்தோம் அப்படின்னா, அவங்க திரும்பியும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கிறப்ப என்னமோ லவ்வர்ஸுங்க பிரிஞ்சு சேர்ந்தா எப்படி சேர்ந்துக்குவாங்க அது மாதிரி ஃபீல் பண்ணி மறுபடியும் சேர ஆரம்பிச்சிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நான் விளையாட்டுக்கோ காமெடிக்கோ சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். இந்த தகாத உறவை பொறுத்த வரைக்கும் பிரிக்கிறப்ப சாதாரணமாக அவங்கள பிரிக்கக்கூடாது. அவங்கள சண்டையிட்டு தான் பிரிக்கணும். எப்படி? அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு கலகம் ஏற்பட்டு சண்டையிட்டு தான் பிரிச்சணும். காரணம் என்ன அப்படின்னா, திருப்பியும் அந்த சண்டை அவங்க பிரிகிறப்ப அவங்க நினப்பு இருக்காது, அவங்க மேலே வெறுப்புகள் உண்டாகும். சப்போஸ் எதிர்பாராத விதமாக யார் பார்த்துக்கிட்டாலும், இல்லை யாரும் தொடர்பு கொண்டா கூட, எப்படி யாரும் தொலைபேசி தொடர்பு கொண்டா கூட அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள பார்க்கணுங்கிற எண்ணம் வராது. எதிர்பாராத விதமாக பார்த்தாலும் கூட அந்த கோபங்கள் தான் இருக்குமே ஒழிஞ்சு பழையபடி நம்ம அந்த பாசம் அந்த அனுனையும் இருக்காது. நீங்கள் சாதாரணமாக பிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க பழகினதெல்லாம் என்னமோ லவ் மாதிரி இவங்க மனசுக்குள்ளே ஏற்பட்டு மறுபடியும் யதார்த்தமாக பார்க்குறப்ப எப்படி ஆகும் அப்படின்னா, நமக்கு லவ்வர்ஸுங்க மாதிரி மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க. சரிங்களா? இப்போ இந்த விளக்கமாக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த தகாத உறவு கேஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வருது, எக்கச்சக்கமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. கணவன்மார்களாக இருக்கட்டும், மனைவிமார்களாக இருக்கட்டும், சரிங்களா, காதலர்களாக இருக்கட்டும், காதலிகளாக இருக்கட்டும், நல்லா அனோனியமாக லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கணவர் நம்பி இப்போ வெளியே போகிறாப்படி. சரிங்களா? மனைவிமார்களை தப்பாக சொல்ல வரல, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அவங்கள தவறாக பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதனால இந்த தகாத உறவு ஆகுது. அதே போல் கணவன்மார்கள் வெளியே வேலைக்கு போகிறப்ப அங்கே பழக்கம் ஏற்பட்டும் தகாத உறவுகள் ஏற்படுது. சரிங்களா? அதனால் தகாத உறவை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, நான் வெளிப்படையாக பேசிட்டேன். அந்த தகாத உறவு இருக்கிறப்ப உங்க கூட இருக்கிறவங்க, இப்போ ஒரு பேச்சு கணவர் தகாத உறவு இருக்கிறாரு, இல்லை மனைவி தகாத உறவு இருக்கிறாங்க, இல்லை காதலன் காதலி தகாத உறவு இருக்கிறாங்க அப்படின்னா, கூட உள்ளவங்களுக்கு அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, சொல்ல முடியாத வலி. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த வலியை அவங்களால சொல்லவும் முடியாது, யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவும் முடியாது. சரிங்களா? ரொம்ப அப்படி உள்ளுக்குள்ளே போட்டு இருக்கவும் முடியாமல் சாவுன்னு அப்படிப்பட்ட ஒரு வலியை ஏற்படுத்தும். அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் தகாத உறவுல யார் இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பி வந்துடுங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தகாத உறவு கேஸு அதிகமாக வருது நம்மள்கிட்ட. சரிங்களா? நம்ம சண்டைக்கிட்டு பிரிக்கிறதுனா வெட்டு குத்து கொள்ளலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்குள்ள சரிங்களா ஒரு கலகத்தை ஏற்பட்டு பிரித்தா மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறமேட்டு தான் சேர்த்து வைக்கணும். அதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம், தகாத உறவில் இருக்கிறவங்கள நம்ம வசியம் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. தகாத உறவை பொறுத்தவரை அவங்களுக்கு வசியம் பண்ணக்கூடாது. வசியம் பண்ண அப்படின்னா உடனே வேலை செய்யாது. உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னது தான் வித்வேசன முறை, அதாவது பிரித்தல். சரிங்களா? பிரித்தல் முறையை கையாண்டதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் வசிய முறையை பிரயோகம் படுத்தணும். சரிங்களா? அப்படி பண்ணினா மட்டும்தான் வசிய வேலை உங்களுக்கு துல்லியமாக வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் அதை தவறாக பேசியிருந்தா யாரும் தயவுசெய்து தவறாக எடுத்துக்க வேண்டாம். நான் இப்போ ஒரு சில கேஸ் வருது, அதை அதிகமாக வருது. சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தை நான் என்னுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நான் சும்மா ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுத்தேன். சரிங்களா? சரி, இந்த தகாத உறவை எப்படி பிரிக்கிறது வித்வேசன முறையில், சரிங்களா, அஷ்ட கர்மங்கள் வித்வேசன முறையில் எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிற முறையை பார்ப்போம். சரிங்களா? இது முழுக்க முழுக்க கருமுறை. நல்லா தெரிஞ்சுக்க. இந்த முறையை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யார் தகாத உறவுல இருக்கிறாங்களோ அவங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. மாநிலமாக சண்டையை போட்டுக்கிட்டு எப்படி அடிச்சு பிடிச்சி சண்டையை போட்டு தெரிச்சுக்கிட்டு வெளியே ஓடியாந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கருமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதர்வனத்தில் வர கருமுறையில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா பாம்போடைய பிச்சு. சரிங்களா? இறந்து போனால் பாம்புடைய பிச்சு, அது எந்த பாம்பானா இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா சார பாம்புவாங்க, தண்ணி சாரம்பாங்களா, அதுபோல் பாம்பினுடைய பிச்சு, தவளையினுடைய பிச்சு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. பாம்பினுடைய பிச்சு, தவளையினுடைய பிச்சு, இந்த ரெண்டுடைய பிச்சை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெயிலில் காய வைங்க. சரிங்களா? வெயிலில் காய வச்சு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கல்வத்தில் போட்டு
வேப்பெண்ணெய் இட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கணும். சரிங்களா, வேப்பெண்ணெய் இட்டு அரைச்சி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் கொடுக்குற எந்திரத்தில் வந்து சரிங்களா, யாரை பிரிக்கணுமோ அந்த பேரை வந்து ஆப்போசிட் எழுதுங்க. அதாவது மேலே பார்த்து ஒரு பேரை பார்த்து மாதிரி எழுதிருக்கீங்க அப்படின்னா உள்டாவா திருப்பின மாதிரி யாரை பிரிக்கணுமோ அவங்களுடைய பேர் எழுதுங்க, அந்த எந்திரத்தில் எழுதுங்க. சரிங்களா, எழுதிட்டு 2 எந்திரம் எழுதணும், நல்லா புரிஞ்சுக்கணும். 2 எந்திரம் எழுதணும், 2 எந்திரத்துலையும் பேர் மாற்றி மாற்றி எழுதணும், உள்டா அதாவது ஆப்போசிட் எழுதணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, எழுதிட்டு 2 பாவை செய்யுங்க. சரிங்களா, 2 பாவை செஞ்சு அந்த பாவை ஒன்றும் இல்லை, மைதா மாவில் 2 பாவை செய்கிறீங்க. அந்த பாவை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மயான சாம்பல் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சரிங்களா, சேர்த்துட்டு 2 பாவை செஞ்சு சம்மந்தப்பட்டவங்களுடைய பொருள், சரிங்களா, சம்மந்தப்பட்டவங்களுடைய பொருள் வந்து 2 பாவையிலையும் வைங்க. நான் கொடுத்த 2 எந்திரத்தையுமே சரிங்களா, 2 எந்திரத்தையுமே வந்து 2 பேத்தினுடைய தலையில சொருவுங்க. எப்படியா புரியுதுங்களா உங்களுக்கு? 2 பேத்துடைய தலையில எந்த எந்திரம் வேணா இருக்கலாம். இந்த 2 எந்திரம் வந்து இந்த அப்படிலாம் கிடையாது. 2 எந்திரத்தை வந்து 2 பேத்துடைய தலையில சொருவி, அதாவது 2 பேரும் எதிர்புற திசையா இருக்கிற மாதிரி பாவையை ஒன்னா வச்சு கட்டுங்க. அதாவது நேர பார்த்து வந்து, அதாவது 2 மூஞ்சி பார்த்த மாதிரி பாவையை ஒன்னா சேர்த்து கட்டக்கூடாது. 2 பாவையும் ஆப்போசிட் முதுகு புறமா இருக்கிற மாதிரி வச்சு கருப்பு கலர் நூலை கொண்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கட்டி, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எதிரினுடைய வீட்டில் புதைச்சிடலாம். சரி, அதாவது எதிரினுடைய வீட்டில் அப்படின்னா தகாத உறவுல இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வீட்டில் வந்து இந்த பாவையை வந்து நீங்க வந்து புதைச்சிடலாம். புதைச்சிட்டீங்க அப்படின்னா யாருக்கு நீங்க பண்ணுனீங்களோ அங்க கலகம் ஏற்படும். சரி, எதிரி வீட்டில் என்னால் புதைக்க முடியல, அதாவது தகாத உறவுல இருக்கிறவங்க வீட்டில் புதைக்க முடியலையா, ஏன் எனக்கு அவங்க இருக்கிற இடமே தெரியல, முடிஞ்சிருச்சு, வேற என்ன எனக்கு மாற்று வழி அப்படின்னா மயானத்துல வடதிசையில புதைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், மயானத்துல வடதிசை அங்க புதைக்கணும். ஒரு சின்ன பழி கொடுத்து புதைச்சிட்டீங்க அப்படின்னா திரும்பி பார்க்காம வந்துடுங்க. வீட்டு உள்ள மஞ்சள் குளிச்சுட்டு உள்ளார வீட்டு உள்ள போங்க. சரிங்களா, இது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ணி சரிங்களா, அதிகபட்சம் நான் சொல்ற அதிகபட்சம் 11 நாள்லயே சரிங்களா இந்த வேலைகள் ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது கலகம் ஏற்படுற வேலைகள் ஸ்டார்ட் ஆயிரும். துல்லியமா வேலை செய்யும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது எடுத்தோன்னே என்ன பண்ணும் அப்படின்னா பிரிக்காது, அவங்களுக்குள்ள சண்டையை தான் மூட்டி விடும். எப்படி வந்து பாம்பு வந்து தவளையை முழுங்கிடுதோ, பாம்புக்கு எப்படி தவளை பயப்படுதோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்களா, பாம்புக்கு தவளைக்கும் ஆவாது, 2த்துக்குமே ஆவாது, நேர் ஆப்போசிட். சரிங்களா, ஒன்று அடிச்சிரும். புரியும்படி சொன்னா பாம்பு வந்து தவளையை அடிச்சிரும், இல்லையா பாம்பை பார்த்து தவளை ஓடும். சரிங்களா, பிடிச்சிருந்தாலும் அதை விட்டு விலக பார்க்கும். அதே போலதான், நல்லா புரிஞ்சுக்குங்க, இது தாந்திரிகம் கலந்த மாந்திரிக முறை. சரிங்களா, இது வந்து நான் கையாண்டுகிட்டு இருக்கிறோம். இது வந்து ஓலைச்சுவடி குறிப்பு, நல்லா புரிஞ்சுக்குங்க, ஓலைச்சுவடி குறிப்பு. இது வந்து ஒரு தாந்திரிக முறையில நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப பவரா துல்லியமா வேலை செய்யும். சரிங்களா, ரொம்ப துல்லியமா வேலை செய்யும். நான் இது கூட என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மந்திரம் ஒன்று தரேன். சரிங்களா, ஒரு 1008 உரு, சரிங்களா, ஒரு சின்ன பறையல் போட்டு ஒரு 1008 உரு பண்ணுங்க. இந்த பூஜையை தயவு செய்து வீட்டுக்குள்ள பண்ணக்கூடாது நீங்க. சரிங்களா, அந்த பிரித்தல வேலையை பொறுத்த வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள பண்ணாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா நீங்க மந்திரம் உச்சாரணம் பண்ணும்போது நீங்க இருக்கிற வீட்லயும் ஒன்னா இருந்தீங்கன்னா அங்க ஏதாச்சும் கலகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு வெளியே எங்க வேணாலும் பண்ணலாம். நீரோடைகள் இதில் பண்றது ரொம்ப சிறப்பு. சரிங்களா, இது மாதிரி இடத்துல நீங்க வந்து தனிமையில பண்ணிக்கிங்க. பாவை கட்டுறீங்க, மந்திரம் உச்சாரணம் சொல்றீங்க, அவங்க வீட்டில் புதைக்கிறீங்க, முடியாத பட்சத்தில் மயானத்தில் வட திசையில புதைக்கிறீங்க. சரிங்களா, இந்த முறையை நான் சொல்லிட்டேன். உங்க உண்மையான விஷயத்திற்கும் நியாயமான விஷயத்திற்கும் ஆரம்பத்தில் சொன்னது போல கணவன் மனைவி காதலன் காதலி தகாத உறவுல போயிட்டாங்க அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த முறையை பயன்படுத்தி கையாளுங்க. இந்த சும்மா சோதிச்சு பார்க்கறது, இந்த அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒற்றுமையா இருக்காங்க, சொந்தக்காரங்க ஒற்றுமைன்னு சொல்லிட்டு அங்க பண்ணிடாதீங்க. ஏன்னா 100% அங்க வேலை செய்யும். அதை விட டபுள் மடங்கா உங்களுக்கு இது வந்து திருப்பி அடிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஏன்னா ஒரு சில பதிவு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்குது. ஏன்னா அதை வந்து அவங்க சோதிச்சு பார்க்குறாங்க, அந்த விஷயம் நடந்துருது. சரிங்களா, அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால வந்து இந்த முறை நல்ல விஷயத்திற்கும் நியாயமான விஷயத்திற்கும் பயன்படுத்துங்க. நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.